வெல்கம் டு இத்கின் மைண்ட் அகாடமி. திஸ் இஸ் ஷாகுல். பிளேரைட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் நம்ம இன்னைக்கு அலர்ட்டு பாப்அப்லாம் எப்படி நம்ம பிளேரைட்டில் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஜென்ரலாக இந்த டயலாக் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னவா இருக்கும்னா ஈவெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த செகண்ட் பேராமீட்டர் அந்த ஈவெண்ட் என்ன ஆக்ஷன் பண்ண போகுது அப்படின்ற அந்த ஆக்ஷனை மென்ஷன் பண்ணும். இப்போ நம்ம பேராமீட்டரை பாஸ் பண்ணுறதுக்காக நாம் ஒரு பாப்அப் அலர்ட் பாக்ஸுடைய ஒரு யூஆர்எல் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த அலர்ட் பாக்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்காக ஒரு மெத்தட் ஒன்று எழுதலாம். ஸோ டெஸ்ட்டில் ஜென்ரலாக நம்ம 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம அலர்ட் பாப்அப் அப்படின்னு கொடுத்துடலாம். நம்மளுடைய 2வது ஆர்குமெண்ட்டில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம பேஜுடைய ஃபிக்ஸ்சரை நம்ம பாஸ் பண்ணலாம். பிளேரைட்டுடைய பேஜ் ஃபிக்ஸரை பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஸோ await page.goto. ஸோ இந்த page.gotoவில் நமக்கு என்ன யூஆர்எல் வேணுமோ அந்த யூஆர்எல் நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூஆர்எல் நம்ம கால் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்மளுடைய இந்த யூஆர்எல் மேனுவலாக நம்ம எப்படி கிளிக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டன் இருக்குது, அலர்ட் பட்டன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேனுவலாக இந்த கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ஓகே கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு உண்டான எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு ஐடி கொடுத்துருக்காங்க, இந்த ஐடி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ await page.locator. ஸோ நம்ம ஐடி எடுத்துக்கிறதுனால ஹேஷ் கொடுத்து நம்மளுடைய ஐடி கொடுக்கணும். தென் அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் ஆக்ஷன் எழுதியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம டயலாக் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா பிளேரைட்டில் ஆன் அப்படின்ற ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ page.on. ஸோ இந்த ஆன் மெத்தடுக்குள்ளார நம்ம தான் என்ன பண்ண போகிறோம், 2 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இப்போ நம்ம அந்த ஆன் கொடுத்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண உடனே நமக்கு காமிக்குது. ஸோ ஒன்று ஈவெண்ட்டு, அடுத்தது நமக்கு லிசனர். அந்த ஈவெண்ட்டு இந்த லிசனர் 2 நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். ஐ மீன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஈவெண்ட்டை பண்ண போகுது அப்படின்றது கொடுப்போம். அடுத்தது அந்த ஈவெண்ட் என்ன ஆக்ஷன் பண்ண போகுது, ஆக்செப்ட் பண்ண போதா இல்லைனாக்கா டிஸ்மிஸ் பண்ண போதா அப்படின்றது தான் அடுத்த ஆக்ஷன். ஸோ இப்போ நம்ம இதில் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தோம்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸும் நமக்கு காமிக்குது. க்ளோஸா, கன்சோல், கிராஷ், டயலாக் பாக்ஸு, டாம் கண்டென்ட் லோடடு, டவுன்லோட், ஃபைல் க்ளோசர், ஃபைல் அட்டாச்டு, ஃப்ரேம் டிட்டாச்டு, ஃப்ரேம் நேவிகேட்டட், லோடு, பேஜ் எரர், பாப்அப், ரிக்வெஸ்ட் ஃபெயில்டு, ரிக்வெஸ்ட் ஃபினிஷ்டு, ரெஸ்பான்ஸ், வெப்சாக்கெட், ஒர்க்கர், EXP, எக்ஸ்பேக்ட், பேஜ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய போயிட்டே இருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னா டயலாக் பாக்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது அந்த ஈவெண்ட் என்ன பண்ண போகுது, ஸோ அந்த டயலாக் பாக்ஸ் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்ற ஆக்ஷன். ஸோ டயலாக் டாட். ஸோ நம்ம அக்செப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அக்செப்ட். சப்போஸ் நம்ம அக்செப்ட் பண்ணலை, டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு டிஸ்மிஸ்ன்னு இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அக்செப்ட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தடை நம்ம இங்கே கால் பண்ணிடலாம். ஸோ அலர்ட் டாட் டயலாக் டாட் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்,
இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஹோவருக்கு உண்டான ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் ஹோவர் எப்படி பண்ணுறது? ஸோ மவுஸ் ஹோவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த மவுஸ் ஹோவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ அவைட் ஸோ பேஜ் டாட் லொக்கேட்டர். ஸோ இதில் வந்து நம்ம ஐடின்றதுனால நம்ம ஹேஷ் கொடுத்து நம்மளுடைய ஐடியை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோவர் அப்படின்னு ஒரு மெத்தடை கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேரைட்டில் இந்த ஹோவர் மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்மளுடைய கர்சரை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஹோவர் அப்படின்றது வந்து நம்முடைய கர்சரை மூவ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த எலமெண்ட் வந்து நமக்கு தெரியும், விசிபிளாக இருக்கும். இப்போ நம்ம கர்சரை ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு அந்த ஹோவர் வந்து அந்த எலமெண்ட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ எப்போல்லாம் நம்ம கர்சர் அப்படி மூவ் பண்ணுறோமோ அப்போ மட்டும் நமக்கு அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம மவுஸ் ஹோவர். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு நம்மளுடைய யூஆர்எல் கால் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டயலாக் பாக்ஸ் கிளிக் பண்ணியிருக்கோம், அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு மவுஸ் ஹவர் பண்ணுறதுக்கு ஹவர் மெத்தட் யூஸ் பண்ணி மவுஸ் வந்து ஹவர் பண்ணியிருக்கோம். ஓகே, எரர் காமிக்குது, அன்எக்ஸ்பெக்டட் ரிசர்வ்டு வேர்ட் அவைட். ஓகே, இப்போ நம்ம எப்போல்லாம் நம்ம அவைட் கீவேர்டு யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், சிங்க்கு யூஸ் பண்ணணும். ஓகே, நமக்கு வேற ரிசால்வ் ஆயிடுச்சு. ரன் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம டெஸ்ட் டாட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துக்கலாம். npx playwright test. ஸோ ரன்னிங் ஒன் டெஸ்ட் யூசிங் ஒன் ஒர்க்கர். ஸோ நம்ம டெஸ்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நமக்கு யூஆர்எல் லோட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஹோவர் ஆப்ஷன் வந்து நடந்துச்சு. ஸோ நம்ம டெஸ்ட் வந்து பாஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ எவ்ரி ஒன். See you in the next topic.